வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த விடையில் 11th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 11th எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 90 மார்க், 1 மார்க் வந்து 21 மார்க் கேட்டிருக்காங்க. புக் பேக் 1 மார்க்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ 2 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். ஏவேனும் 7 வினாக்களுக்கு விடையிலி வினா எண் 30 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. பண்டங்கள் பணிகள் வேறுபடுத்துக, சமநோக்கு வளைகோடுகள் என்றால் என்ன, உற்பத்தி காரணிகளை வகைப்படுத்துக, உண்மை செலவு இலக்கணம் தருக, அங்காடி வரையறு, நெக்ஸ்ட் வந்து வாரம் வரையறு, பொருளாதார வளர்ச்சியின் பொருள் கூறுக, மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண் மற்றும் வாழ்க்கை தர குறியீடு எண் வேறுபடுத்துக. ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு நுண்ணியல் மற்றும் பேரியல் பொருளுக்கிடையே உள்ள வேறுபாடுகள், சமநோக்கு வளைகோடுகளுடைய பண்புகள் யாவை, தொழில் முனைவோரின் பணிகள் யாவை, நீண்டகால செலவு வளைகோட்டை தக்க வரைபடத்துடன் விளக்குக, அங்காடியின் இயல்புகள் யாவை, பிழைப்பு மட்ட கூலி சுருக்கமாக விவரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தள பொறியியலாளர், இது ஒரு முக்கியம். அடுத்து பார்த்தோன்னா 1991ஆம் ஆண்டு தொழிற்சாலைகளுடைய 3 நோக்கங்கள், பொருளாதார நடவடிக்கையின் பல்வேறு வகைகளை விளக்குக, நுகர்வோர் எச்சம் என்ற கருத்தை வரைபடத்துடன் விளக்குக. ஸோ இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. பல்வேறு நிலையில் ஏஆர் மற்றும் எம்ஆருக்கு இடையே உள்ள தொடர்பை கூறு, பொருளியலின் பல்வேறு இலக்கணங்களை கூறுக, தேவை விதி மற்றும் அதன் விதிவிலக்குகளை எழுது, சம அளவு உற்பத்தி கோட்டியின் பண்புகள் வரைபடத்துடன் விவரி, நிறைவு போட்டியின் இயல்புகள் யாவை, நெக்ஸ்ட் வந்து தேவை நிகழ்ச்சி அளவீடு முறைகள் எழுதுக, காந்திய பொருளியல் கருத்துக்களை சுருக்கமாக கூறு, வணிக வங்கி தேசியமாக நோக்கங்கள் சுருக்கமாக விவரி. நெக்ஸ்ட் வந்து குறைந்து செல் இறுதி நிலை, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்திற்கு வலுவான அம்சங்கள், இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாடுகளை விளக்குக, பொருளியல் தன்மை மற்றும் எல்லைகளை கூறுக. ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.